ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 3 லேயர் மேக்ஸி ட்ரெஸ் இல்லைனா ஃப்ராக் ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸில் கழுத்து வந்து ஸ்வீட் காட் நெக், அதேமாதிரி கை வந்து பப் கைக்கு வந்து கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது வைக்கிறது சொல்லலை, ஏற்கனவே வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் கட்டிங் வந்து ரொம்ப விரிவாக கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ராக் தைக்கிறதுக்காக மெயின் கிளாத் வந்து 3 மீட்டர் அளவு, லைனிங் கிளாத் வந்து 2.5 மீட்டர் அளவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துக்கலாம். 3 லேயர் ஃப்ராக் இல்லைனா மேக்ஸி ட்ரெஸ்னு வச்சுக்கலாம். இதுக்காக 3 மீட்டர் அளவு மெயின் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு 2.5 மீட்டர் அளவு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அளவுகள் வந்து பார்த்துக்கலாம். ஃப்ராக்கோட ஃபுல் லென்த் வந்து 44 இன்ச், ஜஸ்ட்டு வந்து 32 இன்ச், வெஸ்ட்டு வந்து 28 இன்ச். இந்த அளவுக்கு 3 மீட்டர் கிளாத் வந்து போதுமானது. இதை விட பெரிய அளவுனா நீங்கள் 4 மீட்டர் 5 மீட்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 5 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கேதரிங் கொடுக்க நினைக்கிங்களோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஜஸ்ட்டு 32 இன்ச் அந்த 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச், லூசிங்காக 1 இன்ச் சேர்த்துக்கலாம். வெளியே தையலுக்காக நீங்கள் 1.5 இன்ச் சேர்க்கிங்களோ 2 இன்ச் சேர்க்கிங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெஸ்ட்டு 28 இன்ச் அந்த 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 7 இன்ச், அது கூட லூசிங்காக 1 இன்ச் சேர்த்து 8 இன்ச்சாக வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். வெளியே 2 இன்ச் வந்து மார்ஜின். டாப்போட லென்த்து, இந்த மேல் போர்ஷனுக்கான லென்த்து வந்துட்டு 14 இன்ச், தையலுக்காக 1 இன்ச் சேர்த்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். அப்போது ஃபுல் லென்த் 44 இன்ச், அதில் 14 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா பாட்டம் நமக்கு வந்து 30 இன்ச் வரும். நம்ம எத்தனை லேயர் கொடுக்கோமோ அத்தனை லேயரால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 30 இன்ச்சை 3ஆல் நம்ம வந்து வகுக்கும்போது 10 இன்ச் வரும். அது கூட மேலேயும் கீழேயும் இன்னொரு லேயரை ஜாயின் பண்ணுறதுக்காக 1 இன்ச் சேர்த்து 11 இன்ச் வந்து இந்த நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், வெஸ்ட்டோட விட்த்து வந்து 8 இன்ச் மார்க் பண்ணுவோம். தையலுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது மொத்தம் நமக்கு வந்து 10 இன்ச் வருது. அப்போது இது வந்து நம்ம 4ஆக மடித்து போட்டிருக்கோமா, 10 இன்ச்னால் ஒரு பக்கத்துக்கு 20 இன்ச் வரும். முன்பக்கம் 20 இன்ச், பின்பக்கம் 20 இன்ச் வரும். அப்போது 20 இன்ச்சை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 40 இன்ச், 2 பீஸ், முன்பக்கத்துக்கு பின்பக்கத்துக்கு தனித்தனியாக 40 இன்ச். டோட்டல் வந்து மேல் போர்ஷன் மேல் லேயருக்கு வந்து 80 இன்ச் அளவுக்கு துணி வந்து தேவை. அடுத்த லேயர் செகண்ட் லேயருக்கு இதனுடைய டபுள் மடங்கு 80 இன்ச், அது 2 பீஸு வந்து எடுத்துக்கலாம். உயரம் வந்து 10 + 1 11 இன்ச், இதுவும் அதே மாதிரி தான் எடுக்கணும். இப்போ 3ஆவது லேயருக்கு 80 இன்ச்சோட டபுள் மடங்கு 2ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ரெடி வந்து எடுத்துக்கலாம். இப்போ 160 இன்ச், இதுவும் 2 பீஸ் தான். இப்போ லாஸ்ட்டில் இது வந்து கீழே கொடுக்குறதுனால கீழே நம்ம மடித்து தைக்கணும். அதுக்காக கூட 1 இன்ச் சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ மேலே அரை இன்ச் போகும், கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து வரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து எப்படி கட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ லைனிங் கிளாத்தை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். நம்ம பக்கத்தில் மடிப்பாக இருக்குது, ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதி இருக்குது. இப்போது ஆஃப் ஷோல்டர் அளவு வந்து எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃப் ஷோல்டர் வந்து 6.5 இன்ச், ஆம்கோல் லென்த் வந்து 6.5 இன்ச். இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு விட்டுடலாம். வாய்ஸ் கொஞ்சம் சளி காய்ச்சலாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக் ஆகி வரும், மன்னிச்சுக்கோங்க. அடுத்து ஃபுல் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 14 இன்ச்,
மேல் போர்ஷனுக்கான லென்த் வந்து 14 இன்ச், அது கூட 1 இன்ச் சேர்த்து 15 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 32 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச் வருது. லூசிங்காக 1 இன்ச், வெளியே மார்ஜினுக்காக 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இடுப்பு சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச், அது கூட 1 இன்ச் சேர்த்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். வெளியே தையலுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு விட்டுட்டு பின்பக்கம் ஆம்கோல் கர்வுக்காக 1.5 இன்ச், முன்பக்கத்துக்காக 1 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்கோல் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது பின்பக்கம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்து முன்பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து வந்து நான் இதில் கட் பண்ணலை, கேன்வாஸ் ஷீட்டில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கழுத்துடைய அகலம் வந்து நான் 3 இன்ச் கொடுக்குறேன். முன் கழுத்துக்கு நான் 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். தச்சு முடிச்ச பிறகு 5 இன்ச் வரும். பின் கழுத்துக்கு 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பகுதியில் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மேலே தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு பாதியிலேருந்து இந்த மாதிரி ஒரு கட் ஷேப் கொடுத்துக்கலாம். தச்சு முடித்த பிறகு கீழே வந்து இந்த முக்கெல்லாம் இழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது தச்சு முடித்த பிறகு நல்ல ஷேப் வந்து கிடைக்கும். நம்ம பாடி போர்ஷன், ஸ்கர்ட் போர்ஷன் தனித்தனியாக கட் பண்ணாமல் அந்த மாதிரி சேர்த்தே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏலைன் ஷேப்பில் வந்துட்டு நம்ம 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணதுலேருந்து வச்சுட்டு ஏலைன் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். கீழே வந்து 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு பாதியிலேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. வரைஞ்ச மாதிரி சைடில் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பாடி போர்ஷனுக்கான கிளாத்தை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்கர்ட் போர்ஷனுக்கு இந்த சைடில் 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணதையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேல் பகுதியில் மடிப்பாக இருக்குது, அதையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு முன்பக்கம் ஆம்கோல் வந்து இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி லைனிங் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான சில்க் கிரேப் மெட்டீரியல். இப்போ பாடி போர்ஷனுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி மடித்து துணியை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மேல் போர்ஷனில் நான் வந்து பாடி போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மெயின் கிளாத்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்க கிளாத்தில் வந்து கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு லேயருக்கு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 11 இன்ச் வந்து ஃபஸ்ட் லேயருக்கு, 40 இன்ச் 2 பீஸ் வந்து தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஃபஸ்ட் லேயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் லேயர்னு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் 3 தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு படத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாடி போர்ஷனில் கட் பண்ணதும் இதில் வந்து நான் கை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் கழுத்துடைய ஷேப் வந்து கேன்வாஸ் ஷீட்டில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து முன்பகுதிக்கான கழுத்து, ஸ்வீட் கார்ட் நெக்கு. அடுத்து வந்து பின்பகுதிக்கான நெக் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுத்து வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு கை இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து லேயர்ஸ் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேயர்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ரன்னிங் ஸ்டிக்ஸ் போட்டு அந்த தையலை அப்படியே லைட்டாக இழுத்து விட்டு கேதரிங் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ப்ரில் வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து கேதரிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து ப்ளீட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் லேயருக்கு மேலே தேர்ட் லேயர் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸ் கொடுத்து ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் லேயருக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் வச்சு
குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். சைடில் நம்ம வந்து தையலுக்கான இடத்துல வந்து ப்ளீட்ஸ் கொடுக்க வேண்டாம். 2 இன்ச் வந்து தையலுக்கு சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். 1 இன்ச் அளவுக்கு ப்ளீட்ஸ் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் 3 லேயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதை வந்து பாடி போர்ஷனுக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயருக்கு மேலே பாடி போர்ஷன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயரும் நான் வந்து ப்ளீட்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுல பாடி போர்ஷனை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை நான் எந்த பக்கம் வச்சுருக்கேன்னு பாருங்கள். பாடி போர்ஷனுக்கு மேலே வச்சுருக்கேன். பாடி போர்ஷனுக்கு மேலே வச்சுட்டு 1/2 இன்ச் அளவில் ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு. சைட்லேயும் ஃபிட்டிங் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுடைய சூப்பரான 3 லேயர் ஃப்ராக் வந்து ரெடி ஆகிட்டு. ஏற்கனவே 3 லேயர் ஃப்ராக் இல்லை மேக்ஸி ட்ரெஸ்ஸு வீடியோ இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில வீடியோக்கெலாம் இந்த துணி வந்து எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குங்க. நாங்கள் வந்து லோக்கலில் தான் இந்த கிளாத் வந்து வாங்குகிறேன். மீட்டர் 50 ரூபா. நான் இருக்கிறது நியர்பை சூரத். வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி.